ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் தமிழ் சினிமாவில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிங்க, வெறும் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில நடிகர்களை தொடர்ந்து பல படங்களில் நம்ம பார்த்துருப்போம். ஒரே படத்தில் பார்த்தா கூட அவங்க மேலே ஒரு நல்ல இமேஜ் நம்மளுக்கு வந்துருக்கும். அட, இந்த ஒரு படத்தில் நடிச்சாலும் நல்லா நடிச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி நினைப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வேற எந்த படத்துலையும் நடிக்காம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மெயினாக எந்த படத்துலையும் அவங்க கமிட் ஆகிறதே கிடையாது. ஸோ அந்த நடிகர்கள் எல்லாம் காலப்போக்கில் நம்மளுக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷரு, வீட்டு ப்ரெஷரு, எல்லா பிரச்சனையிலையும் அந்த நடிகர்கள்லாம் நம்ம மறந்து போயிருப்போம் இல்லைங்களா? அந்த நடிகர்களை ஞாபகம் ஊற்றும் விதமாகத்தான் இந்த வீடியோ அமைய போகுது. அந்த நடிகர்கள்லாம் யாரு, நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அந்த நடிகர்கள் இப்போ என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க நம்மளுக்கே தெரியல. அவங்கள பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலாக பேச போறோம் நண்பர்களே. இந்த வீடியோவை பார்க்குற ஒரு சில சினிமா பிரபலங்களாகட்டும் மற்றும் ஒரு சில திரை பிரபலங்களாகட்டும், ரெண்டு ஒன்று தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பத்திரிகை பிரபலங்களாகட்டும், இவங்கெல்லாம் அவங்கள இனி வரும் காலகட்டத்தில் பல படங்கள்ல யூஸ் பண்றதுக்கு இந்த வீடியோ ஒரு அடியாளாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ ஆரம்பிக்க போறோம். வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போகும் நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்ல முதல்ல சொல்ல போற நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா, நடிகை ஸ்னேகா முரளி. ஸ்னேகா பத்தி தான் எங்களுக்கு தெரியுமே, முரளி தான் இறந்துட்டாரு அப்படின்னு புத்திசாலித்தனமான இந்த வீடியோல கமெண்ட்ல போடாதீங்க நண்பர்களே. செம காண்டாயிடும் எனக்கு. ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்னேகா முரளி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல ஒரே ஒரு படம் அப்படின்னு சொன்னாலும் நறுக்குன்னு ஒரு கேரக்டர். அந்த படம் இன்னைக்கும் நம்ம மனசுல நிற்கும். ஏன்னா அந்த படத்தை இயக்குனர் ராஜேஷ் அவர்கள் அதுக்கப்புறம் எந்த படத்தையும் உருப்படியா இயக்கல. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, சிவா மனசுல சக்தி அப்படின்ற ஒரு படம் தான். ஸோ அந்த படத்தில் ஜீவா அவர்களுக்கு தங்கையாக நடிச்சிருக்கிறவங்க தான் இந்த ஸ்னேகா முரளி. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க பல படங்கள் கமிட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா எந்த படத்துலையும் கமிட் ஆகல. அதுக்கப்புறம் எங்கே போனாங்க, என்ன பண்ணாங்கன்னே தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு அந்த காலகட்டத்தில் போயிட்டு தெலுங்குல ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ எந்த ஒரு ஃபீல்ட்லையும் கிடையாது. எந்த ஒரு சினிமா ஃபீல்ட்லையும் கிடையாது. இப்போ அவங்க மியூசிக் ஜர்னி ஆரம்பிச்சு ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு கிட்டார் வச்சுருக்காங்களா. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு திருமணம் ஆகி அவங்க ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஃபாரின்லயே இப்போ இருக்கிறனால அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்கேயே ஆட் பிலிம்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன சின்ன ஷார்ட் பிலிம்ஸ் இந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தவங்க இப்போ மறுபடியும் கம்பேக் கொடுக்க போறாங்க. அதுவும் தமிழ்ல கிடையாது, தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரியில தான். ஏன்னா ஆஃப்டர் லாங் டைம் இப்போ தெலுங்குல ஐடி அப்படின்ற ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த படத்துல இவங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ண போறாங்க. அதனால மறுபடியும் பல வருடங்கள் கழிச்சு அவங்க வராங்க. அப்போ இருந்த ஃபிகர் இப்பவே இருக்கா அப்படின்றத நீங்க தான் பார்க்கணும். தெலுங்கு படம் பார்க்கறதா இருந்தா அவங்கள பாருங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க, மறந்துடுவோம். இப்போ இரண்டாவதா சொல்ல போற நடிகை நீனா அவர்கள் தான். ஏன்னா 90s கிட்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். எதனால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு பயங்கரமான ஒரு படம் நடிச்சாங்க. அது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலச்சந்தர் அவர்களோட ப்ரொடக்ஷன்ல காதல் கோட்டையை இயக்கிய அகத்தியன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் விடுதலை அப்படின்ற ஒரு படம், விடுகதை அப்படின்ற ஒரு படத்தை இயக்குனாரு. இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு சப்ஜெக்ட்டுங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த சப்ஜெக்டை யூஸ் பண்றதுக்கு பல பேர் யோசிப்பாங்க. ஆனா அன்னைக்கே இவங்கலாம் யோசிச்சிட்டாங்க. அதாவது ஒரு வயசான ஒரு ஓல்ட் ஏஜ் ஒரு ஆள் ஒரு சின்ன பொண்ணை காதலிச்சு திருமணம் பண்றது, இப்படிதான் கதை. அதுல பிரகாஷ்ராஜ் அவர்கள் தான் அந்த ஓல்டு மேனா நடிச்சிருப்பாரு. நீனா அவர்கள் அதுல ஒரு ரொம்ப சின்ன பொண்ணு, காலேஜ் பொண்ணா நடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு டிஃபரெண்டான ஒரு கதை. இது மட்டும் இல்லாம 90s கிட்ஸோட ஃபேவரட்டான படமான கண்ணாத்தா அப்படின்ற ஒரு படத்துல அந்த ஆத்தா மகமாயிய இவங்க தான் வருவாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த போட்டோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும்ல, ஆட ஆமா இல்ல இந்த பொண்ணை ரொம்ப நாளா காணாம எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க அதுக்கப்புறம் சீரியல் எல்லாம் நடிச்சாங்க. சித்தி சீரியல் எல்லாம் நடிச்சாங்க. 2004 வருஷம் இவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியால இருக்கிற மெல்போர்ன்ல போய் செட்டில் ஆகி இவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்களாம். இனிமேல் திரும்ப வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்கேயே எதுவும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மூன்றாவதா சொல்ல போறது நடிகர் நந்தா சரவணன் அவர்கள். நந்தா படத்துல சூர்யா அவர்களை வேற லெவல்ல வச்சு வெளுப்பார் பார்த்தீங்களா. அந்த ஓப்பனிங் சீன்ல பயங்கரமா இருக்கும். அந்த காலகட்டத்தில் அந்த சீன் பார்க்கும்போது யாரா இருந்தாலே பயங்கரமாக இருந்தாலே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு மிரட்டலான ஒரு வில்லத்தனத்தை அந்த காலகட்டத்தில் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல படங்கள் அவர் ஏற்று நடிக்கும். பல படங்களில் அவரோட வில்லத்தனம் மட்டும் தனித்துவமா தெரியும். உதாரணத்துக்கு நம்ம சூர்யா அவர்களோட நிறைய படத்துல ஒரு கமிட் ஆவாரு. இந்த 6 படம் பார்த்திருப்போம். சிங்கம், ரேடிகுண்டா படத்துல இவர் தான் மெயின் வில்லன். கில்லி படத்துல விஜய் கூட ஆப்பனண்டா இருப்பாரு. வேற லெவல்ல இருக்கும் அந்த சீன்லாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவர் பல படங்கள் நம்ம பார்க்கவே முடியல. என்ன வயசாயிடுச்சு அவருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் வந்தனால அவருக்கு பெருசா வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. இருந்தாலும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் என்ன பண்றாருன்னா, இப்போ ஒரு சில படங்களுக்கு ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்ணிட்டு இருக்காரு அவர். ஏன்னா பேசிக்கலி அவர் ஒரு ஸ்டண்ட் மேன்ன்றனால ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்றாரு. ஆனா நான் அவரை சமீபத்தில் பார்த்த படம் காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு ஃபைட் மட்டும் பண்ணிருப்பாரு. ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி நடிகர்கள் எல்லாம் யூஸ் பண்ணணுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சாக்லேட் பாய் எல்லாம் நீங்க வில்லனாவும் ரவுடியாவும் ஆக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. இந்த மாதிரி நேட்டிவிட்டியான ஆளுங்களையும் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள். இப்போ அடுத்ததான் 4வதா சொல்ல போற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை ருத்ரா அவர்கள். உண்மையான பேர் அஸ்வினி நம்பியார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களை அந்த காலகட்டத்தில் இந்த கிழக்கு சீமையில அப்படின்ற ஒரு படம் பார்த்திருப்போம். ஏன்னா சமீபத்தில் கூட கிழக்கு சீமையில ஒரு சின்ன ஒரு சீன் வைரல் ஆச்சு பாத்தீங்களா. நம்ம நெப்போலியன் அவர்கள் கூட ப்ரூஸ்லியாக மாறிய தருணம்னு சொல்லிட்டு விக்னேஷையும் இந்த அஸ்வினி நம்பியாரையும் எட்டி உதைப்பாரு. ஸோ அந்த அஸ்வினி நம்பியார் தான் இவங்களை நம்ம கிழக்கு சீமையில பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் ஒரு 90s காலகட்டத்தில் ஒரு சில படங்கள்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் சீரியல்ல பார்த்தோம், சன் டிவி சீரியல்ல பார்த்தோம். கடைசியா எனக்கு பார்த்த ஞாபகம் ஓரம்போ அப்படின்ற ஒரு படம் தான். ஏன்னா உண்மையாவே ஓரம்போதுக்கு அப்புறம் இவங்க எந்த படமும் நடிக்கல. இப்போ என்ன பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா சொல்றேன். அவங்க இப்ப என்ன தெரியுங்களா பண்ணிட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட்டு சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய தமிழ் ஷார்ட் பிலிம்ஸ் சீரியல்ஸ் எல்லாம் அங்க நடிச்சிட்டு இருக்காங்களாம். இங்க வரதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஐந்தாவதா சொல்ல போற நடிகர் சுச்சேந்திரா பாலி. சுச்சேந்திரா பாலியா யாருப்பா இது? சத்தியமா கேள்விப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா 90s கிட்ஸை போய் கேளுங்க. அந்த காலகட்டத்தில் கண்ணோடு காண்பது எல்லாம்னு ஒரு பாட்டு ஒன்று வந்தது. அந்த பாட்டில் வந்து நம்ம அர்ஜுன் அவர்கள் தான் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தோட ஹீரோவே வந்து அர்ஜுன் தான். தாஜ்மஹால் ஒன்று அப்படின்னு ஒரு பாட்டு, சூப்பர் பாட்டுங்க அது. அந்த படத்துல வந்து செகண்ட் ஹீரோவா இந்த சுச்சேந்திரா பாலி தான் நடிச்சிருப்பாரு. இப்ப ஞாபகம் வந்துருச்சா? 90s கிட்ஸுகளே 2K கிட்ஸுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த படத்தை இப்ப சன் டிவிலும் போறது இல்ல, அந்த பாட்டை எங்கேயுமே போறது இல்ல. வேணும்னா யூடியூப்ல போய் அந்த பாட்டை வந்து கேட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் ஹரிஹரன் வாய்ஸ்ல. இந்த படத்துல தான் சுச்சேந்திரா பாலி வந்து ஒரு செகண்ட் ஹீரோ நடிச்சிருப்பாரு. இந்த ஒரு படத்துல செகண்ட் ஹீரோ நடிக்கிறதுக்கு இவர் என்னென்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ்ல போயிட்டு மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு, டெல்லியில வந்து லா படிச்சுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் MBA படிச்சுட்டு, ஆக்டிங் செஷன்லாம் அட்டன் பண்ணி, டான்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணி, அதுக்கப்புறம் தமிழ் சினிமால நான் ஒரு பெரிய ஹீரோ ஆகணும், என்னோட மேகசின்ல வந்து என்னோட மேகசின் பாருங்க, என்னோட போட்டோ வந்து மேகசின்ல பார்த்து பல ப்ரொடியூசர்கள் வந்து என்ன கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஆசை வச்சவரு நடிச்சது ஒரே ஒரு படம் தான், அதுவும் செகண்ட் ஹீரோவா கண்ணோடு காண்பதெல்லாம். இதுக்கப்புறம் முகவரியில சின்ன ரோலு, அதுக்கப்புறம் பாலிவுட்ல ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு படத்துல ரொம்ப சின்ன ரோலு, கடைசியா நினைத்தாலே அப்படின்ற ஒரு படத்துல ஹீரோ நடிச்சாரு. அது நினைச்சு கூட பாக்குற அளவுக்கு எங்க வந்ததுன்னு தெரியல. இதுக்கா இவ்வளவு உழைப்பு? ஏன்பா இவ்வளவு விஷயத்த பண்ணிட்டு அசால்ட்டா தமிழ் சினிமா விட்டு போயிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பான் வித் சில்வர் ஸ்பூனுங்க அப்படிதான் இருக்கும். ஏன்னா நடிகை வைஜெயந்தி மாலா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட பையன் தான் இவரு சுச்சேந்திரா பாலி அவர்கள். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு நம்மளுக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. ஆனா அன்னைக்கு அவர் நடிச்சது அந்த படம். ஆனா இப்போ வந்து தேடிட்டு இருக்கீங்களா இவரெல்லாம் எங்க போனாருன்னு, அதுக்காக சொல்லிட்டேன். இப்ப ஆறாவதா சொல்ல போறது நடிகை சூசா குமார். இவங்க சமீபத்துல காணா போன ஒரு நடிகைப்பா. ஆனா ஆமா இல்ல, இந்த பொண்ணை நம்ம பார்த்துமே, அது என்ன படம், நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களோட முதல் படம் எதிர்நீச்சலா, ரெண்டாவது படம். அந்த படத்துல சும்மா ஒரு சாங்ல வரும். அந்த பொண்ணு வந்து அப்புறம் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஜித் அவர்களோட படம் வீரம் படத்துல கூட நடிச்சது. இப்ப என்னப்பா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்றேன் இந்த பொண்ணோட வரலாறு சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு. நியூயார்க்ல போய் பிலிம் அகாடமியில சேர்ந்து சினிமாட்டோகிராஃபி படிச்சுட்டு, அதுக்கப்புறம் இங்க வந்து மாடலிங் பண்ணிட்டு, சினிமாட்டோகிராஃபிக்கும் மாடலிங்க்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு ஆக்ரோஷமா என்ன கேட்காதீங்க, அது அவங்கள தான் கேட்கணும். காசு இருக்குது, படிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து நடிச்சுட்டு மாடலிங்க்கும் நடிப்புக்கும் என்ன சம்பந்தம், நடிச்சுட்டாங்க விடுங்கப்பா. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு நம்மளுக்கே தெரியல. ஏன்னா இப்ப சமீபத்துல வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதினு ஒரு படம் நடிச்சாங்களாம், அந்த படம் ஓடல. அதுக்கப்புறம் மாகாபானந்த் கூட சேர்ந்து மாணிக்குன்னு ஒரு படத்துல லீடா நடிச்சாங்க, அதுவும் ஓடல. இப்ப ஜாலியா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்ப அடுத்ததாக ஏழாவதா சொல்ல போற நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா பிரஹர்ஷேதா ஸ்ரீனிவாசன். அந்த காலகட்டத்தில் 2005 வருஷம் சந்திரமுகியில ஒரு பாட்டு ஒன்று வருங்க. அது என்ன பாட்டு, நயன்தாரா கூட புல்லாங்குழல் வாசின்னு ஹார்மோனி வாசின்னு பாடுவாரு. அந்த பாட்டுல வந்து ஒரு சின்ன குழந்தைய ஒரு சின்ன பொண்ணா வரும். அந்த பொண்ணு தான் பிரஹர்ஷேதா ஸ்ரீனிவாசன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஒரு சில சீரியல் எல்லாம் நடிச்சது. இப்ப எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு தேடுறவங்களுக்கு நான் சொல்றேன், ஏன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பொண்ணு வந்து இப்ப எந்த படத்துல நடிக்கிறது இல்லை போல. ஏன்னா திருமணமாகி அவங்களுக்கு குழந்தைய பிறந்துருச்சு. அதனால அந்த திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி சின்ன சீரியல், சின்ன தெலுங்கு படம்லாம் நடிச்சிட்டு இருந்தவங்க இப்போ டோட்டலா சினிமாவுக்கு முழுகு போட்டு ஜாலியா ஃபேமிலியோட இருக்கிறாங்க. வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதா என்னன்றது அவங்கள தான் நம்ம கேட்கணும். எட்டாவதா நடிகை சிவரஞ்சனி. அவங்களோட உண்மையான பேர் வந்து உமா மகேஸ்வரி அப்படின்றாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த பூனைக்கண்ணோட ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே சின்ன பொண்ணா நல்லா இருப்பாங்கப்பா. ஏன்னா நான் கூட அவங்க படிச்ச ஸ்கூல்ல தான் படித்தேன். என்னோட ரொம்ப சூப்பர் சீனியர் அவங்களாம். நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க வந்து அப்பவே 10வது 12வது படிச்சுன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சினிமாவில் ஹீரோயின் ஆனோடனே எங்கள் ஸ்கூல்லலாம் இந்த பொண்ணு வந்து ஹீரோயின் ஆயிடுச்சுப்பா நம்ம ஸ்கூலில் படிச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து கேப்டன், அரண்மனை காவலன், அதுக்கப்புறம் கலைஞன், இந்த மாதிரி நிறைய தமிழ் படங்கள்ல நடிச்சு அந்த காலகட்டத்தில் ஒரு சென்சேஷனலான ஒரு ஃபிகர் அந்த பொண்ணு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா விட்டே காணா போயிட்டாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் சினிமா விட்டு தான் காணா போனாங்க. ஆனால் தெலுங்குல போய் வெயிட்டா செட்டில் ஆயிட்டாங்க. ஏன்னா தெலுங்குல ரொம்பவே ஃபேமஸான நடிகரான ஸ்ரீகாந்த் அவர்களை திருமணம் செய்துவிட்டு அவங்களுக்கு இப்போ 3 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஜாலியான ஒரு ஃபேமிலி உமனா இருக்கிறாங்க. அதனால இப்போ தமிழ் சினிமாவில் அவங்க நடிக்கிறது இல்லை, தெலுங்குல மட்டும் வாய்ப்பு கிடைச்சா ஒரு சில படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. தமிழ்ல வரத்துக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. 9வதா நடிகை தேவி சந்தனா அவர்கள். தேவி சந்தனா அவர்களை நம்ம தமிழ்ல ஒரே ஒரு படத்துல தான் பார்த்திருப்போம். அதுவும் விஜய் அவர்கள் நடித்த கண்ணுக்குள் நிலவு அப்படின்ற படம். அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதுல நிலவு பாட்டுன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல வந்து தாமு அவர்கள் கூட இவங்க டான்ஸ் ஆடுவாங்க. தாமு அவர்களுக்கு அந்த படத்துல இவங்க ஜோடியா நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டை பார்க்கும் போதெல்லாம் கண்டிப்பா இவங்க யாருமே மிஸ் பண்ணிருக்க மாட்டோம். இந்த பொண்ணு யாருடா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டிருப்போம். ஆனா அதுக்கப்புறம் தமிழ்ல அவங்க நடிக்கல. என்ன காரணம், எதனால தமிழ்ல நடிக்கலன்னா, அவங்க பேசிக்கலி ஒரு மலையாள நடிகை. இதனால தமிழ்ல சும்மா பேருக்குன்னா ஒரு படம், அதுவும் அந்த படத்தோட இயக்குனர் ஒரு மலையாளி அப்படின்றனால இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா இப்போ அவங்களோட சேவையை மலையாளத்துல அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏகப்பட்ட படங்கள் அவங்க மலையாளத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. சமீபத்துல வந்த மின்னல் முரளியில கூட ஒரு கேரக்டர் அவங்க பண்ணிருப்பாங்க, பிந்து அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க. இதையும் தாண்டி அவங்க ஒரு பக்காவான கிளாசிக்கல் பரதநாட்டியம் டான்சரு. அதுவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க. அவங்க பிஜி கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் பரதநாட்டியம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த பரதநாட்டியம் கலைக்காக பல நாடுகள் டிராவல் பண்ணி ஏகப்பட்ட ஷோஸ் அவங்க பண்ணிருக்காங்க. சோ நடிப்பெல்லாம் சைடு தான். அதுவும் தமிழ் சினிமாவில் நடிச்ச அந்த ஒரே ஒரு படம் ரொம்பவே சைடு அப்படின்னு சொல்லிடலாம். இவ்வளவு நாள இவங்க யாருன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்கும்ல.
இப்போ நான் தெரியப்படுத்திட்டேனே. 10வதா சொல்ல போற நடிகை ஜோதிரி மாயி. இவங்களை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா வந்து 90s கிட்ஸ் 2000 கிட்ஸ்க்கெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு 2000ல இருந்து 2006 வருஷம் நிறைய படத்துல இவங்க கமிட் ஆயிட்டே இருந்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம எந்தெந்த படங்கள் அப்படின்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, அறை எண் 305 கடவுள், அதுக்கப்புறம் நம்ம தலைநகரம் அப்படின்ற ஒரு தமிழ் படம் தான். சுந்தர் சிக்கும் அதுதான் முதல் தமிழ் படம் ஆக்டிங்ல. இவங்களுக்கும் முதல் தமிழ் படம். அந்த படத்துல வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. நாய்ஸ் சேகருக்கு ஜோடியாவா இல்ல ஹீரோ ரைட்டுக்கு ஜோடியாக. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் நடித்த சபரி, நானவனில்லை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட தமிழ் படங்கள் பண்ணவங்க. என்ன ஆனாங்க அப்படின்றது நம்மளுக்கே தெரியல. ஆனா பேசிக்கலி இவங்க ஒரு தமிழ் ஆர்டிஸ்ட் கிடையாது. இவங்க வந்து ஒரு மலையாள நடிகை. மலையாளத்துல மாடலிங் பண்ணிட்டு டிவி பிரசன்டரா இருந்து அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் நடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க தமிழுக்கே வந்தாங்க. மலையாளத்துல ஒரு 10 படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் தமிழ்ல வந்தாங்க. அதே மாதிரி தமிழ்ல ஒரு 10 படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் மலையாளத்துக்கே போயிட்டாங்க. அங்க போய் டான்ஸ் ஷோவை ஜட்ஜ் பண்றது அப்படின்ற மாதிரி போய் ஹீரோயின் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை இழந்துட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2011 வருஷம் நிஷாந்த் குமார் அப்படின்றவர் திருமணம் பண்ணி எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க வந்து ஏகப்பட்ட தமிழ் படங்கள் நடிச்சுட்டே இருந்தாங்க. ஆனா 2011 வருஷம் இவங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு. விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் 2 வருஷம் வீட்டுல இருந்தவங்க எந்த படத்துலயும் கமிட் ஆகல. குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ் சினிமா விட்டு வெளில வந்துட்டாங்க. இப்போ 2015 வருஷம் அமல் நீரத் அப்படின்ற ஒரு டைரக்டரை திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து அவங்க வேற லெவலில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. படங்கள்ல எதுலையும் பெருசா நடிக்கிறது இல்ல. ஆள் அடையாளமே மாறி போச்சு. பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த போட்டோ பார்த்திருப்பீங்க. இவங்க இப்போ இப்படி இருக்கிறாங்களே அப்படின்றத நினைச்சு உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ல போடுங்க. சோ நண்பர்களே, இப்போ இந்த வீடியோல வந்து ஒரு 10 நடிகர் மற்றும் நடிகைகளை பத்தி சொல்லியிருப்பேன். இன்னும் நான் மறந்து போனா பல பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க எல்லாம் யார், அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல போடுங்க. அவங்கள பத்தி தேடி கண்டுபிடிச்சு நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இல்ல எனக்கே தெரியலப்பா, கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மி அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு பார்ட் 2 பார்ட் 3 வீடியோலாம் நான் அடுத்தடுத்த வரும் வாரங்களில் போட்டிருக்கிறேன். சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு சினிமா சீக்ரெட்ஸையும் வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்களேன் நண்பர்களே. நன்றி.